அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது, எந்த விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அதே போல் எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விரிவான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்றாலும் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், வெளிநாட்டில் சொகுசான வேலையில் இருந்தாலும் கூட பிறந்த மண்ணையும் பேசுகிற மொழியையும் பெற்ற தாயையும் மறக்காமல் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டில் பேசினாலே பிரச்சனை அப்படின்னு சொல்றது போல பல பிரச்சனைகளை சந்தித்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே எப்போதுமே தகராறு ஏற்படலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. தனுசு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும்போது தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்க அதிக கவனம் செலுத்தணும். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று சேர்த்து பிரித்து பார்க்கிறது ஒவ்வொரு பிரச்சனையாக சரியாகும். மேலும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கும்போது சனி பகவான் சேமித்து வைத்திருந்த பணம் மூலமா வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வந்தாலும் கூட அதை நீங்க சுப கடனாகத்தான் இருக்கும். பெரிதா நீங்க எதுக்கும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னே சொல்றாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த நேரத்துல அனைத்துமே சரியான நேரத்துல சரியாகக்கூடிய விஷயமா நீங்க இருக்கு. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதா இந்த வருடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2024ஆம் ஆண்டுல தவறவிட்ட வாய்ப்புகளை கூட நீங்க இந்த வருடத்துல பெறக்கூடிய ஆண்டா இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக அடியை எடுத்து வைத்தால் மட்டும் போதுமானது. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்திலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் நகரும். அதே போல் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை 1க்கு 2 முறை யோசித்து கடன் கொடுக்கறது மிகவும் நல்லது என்றே சொல்லப்பட்டிருக்கு. சரி, உங்களுடைய ராசிக்கு மேலும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால சகட குருவாக இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சங்கடத்தை தந்து கொண்டிருக்கிறாரு. மே 14ஆம் தேதி முதல் சகட குரு விலகி ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் உட்கார போறாரு. அன்று முதல் உங்களுக்கு அனைத்து நல்லதும் நடக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். பார்த்ததும் பார்க்காததும் போல சென்றவங்க, பேசாம இருந்தவங்க வலிந்து வந்து பேசக்கூடிய வாய்ப்பு, வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். மே 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்க்கிறதால அழகு அதிகரிக்கும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும், சோம்பல் குறையும், முன்கோபம் குறையும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அதே போல உங்களுக்கு வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள்ல முதலீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது. ராகு பெயர்ச்சி மே 18ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக வருது. 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு 3வது வீட்டிற்கு வர்றதால சொத்து பத்து சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். 9வது இடத்துல கேது உட்காருவதால அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று வருவீங்க. மேலும் 2025ஆம் ஆண்டு அனைத்து விதமான வெற்றிகளையும் பெறுவீங்க. மேலும் மேலும் நன்மைகள் நடப்பதற்காக நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. உலர் திராட்சைகளை தானமாக வழங்கலாம். ஏழை மாணவர்களுக்கு உதவுவது, அன்னதானம் அளிப்பது, இவை எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்ற இறக்கமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும். புதிய தொழில்களில் கால் பதித்து போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது. அலுவலக சூழல்களில் இருந்த இறுக்கம் மறைந்து சகஜ நிலைக்கு வருவீங்க.
மேலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்வது உடல் நலத்திற்கு ரொம்பவே நல்லது. மேலும் மன வளத்தை பெருக்கிக் கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் இருப்பவங்க திறமைசாலிகளை தங்கள் அருகில வைத்துக்கொண்டு காரியமாற்றி நலமடைவீங்க. வழக்கு விவகாரத்தில் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடக்கிறது உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகள் சற்றென உங்களை எடுத்தறிந்து பேசிடலாம். அதனால் உங்களுடைய ராசிக்காரர்களை எவர்கிட்டையும் நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. தள்ளி போய் வந்த திருமணம் கூட திடீரென முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறக்கூடும். தந்தையாருக்கு உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். மேலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்த தம்பதிகள் இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் ஏற்படக்கூடிய சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிக கவனம் செலுத்துறது நல்லது. எந்த காரியத்தையும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் உடனடியாக செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிகுறிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீங்க. கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறைவதால் உங்களுடைய மனதில் தைரியம் பிறக்கும். பூர்வீக சொத்துல இருந்த இழுபறியான நிலை மாறும். தடைகளை படிகற்களாக நீங்கள் மாற்றுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க. உங்களுடைய வேலைகள் அனைத்திலையும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்துக்குள்ள முடிவடையும். உங்களுடைய வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீங்க. மேலதிகாரிகளுடன் சுமூகமாக நீங்கள் உறவு நிலை கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க. புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்த பிறகே செயல்படுத்துவது நல்லது. கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக இருப்பாங்க. கடன் கொடுக்காமல் முடிந்தவரை தவிர்க்கிறது நல்லது. பழைய கடன்களை சீரிய முயற்சியின் பேரில் படிப்படியாக திருப்பி செலுத்தி விடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் மன நிறைவிற்கு எப்போதும் குறைவிருக்காது. வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாகவே நடக்கும். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பது உங்களுக்கு அவசியம். அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது வியாபாரத்தை பெருக்க உதவும். தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கடன் வருமானம் சீராக இருந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அவசியமாக நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு இந்த ராசிக்கார பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்மணிகளுக்கு இந்த ஆண்டில் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு நிறைந்திருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்புகளை காண்பீங்க. குடும்பத்தில் உங்களுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரைய செலவுகளை குறைப்பீங்க. பணியாற்றும் பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மனநிறைவு பெறுவாங்க. ஆன்மீக எண்ணங்கள் வளர்ச்சி பெற்று புதிய சக்தியை உருவாக்கி கொடுக்கும். சமுதாயத்தில் உறவினர்களிடம் நட்புகள் கிடைக்கும். வீட்டை அலங்காரம் செய்வதில் மனம் ஈடுபடும் அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக உண்டாகும் என்றே சொல்லப்படுது. குறிப்பிட்டு மேலும் உங்களுக்கான பலன்களாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அன்பு கிடைக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய முயற்சிகள் தடைகளை தகர்த்து தாமதமின்றி வெற்றி பெறும். விளையாட்டில் சாதகமாக அனைத்தையுமே செய்து முடிப்பீங்க. கணிதம், வருமான வரி, வரவு செலவு தணிக்கை, நிர்வாகம், ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். விளையாட்டுகளில் சாகசம் புரிவீங்க. மாணவர்கள் புகழும் விருதும் பெற்று மகிழ்வாங்க. மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தெய்வ வழிபாடுகள் நல்வழிப்படுத்தும். தைரியமான செயல்களில் செய்வ நிறைய வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். பெற்றோருடன் உறவு நிலை உங்களுக்கு ரொம்பவே சுமூகமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன மாதிரியான பலன்களை இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.